நமக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப சிஸ்டர் வந்து உங்களை எல்லாரையும் வந்து இறை வார்த்தையை வந்து அறிக்கை எடுக்க வைக்கிறாங்க, கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குதா? இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கையில கேட்ட ஒரு நெகட்டிவ் வேர்ட், நீ இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்கிற, உன்னால ஆடவே முடியல, உனக்கு பாடவே வரமாட்டேங்குது, யூஆர் சோ நாட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குதா? என்ன வார்த்தையை நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நமக்கு இந்த வேர்ட்ஸ் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. அதனால்தான் நம்ம ஹார்ட்ல நம்ம எந்த வேர்ட்ஸ வச்சிருக்கிறோம். உங்க அம்மா அப்பா உங்களை திட்டின வேர்ட்ஸா, இல்லைன்னா இப்ப நீங்க கத்துக்கிற இந்த கன்ஃபெஷன் வேர்ட்ஸா, ப்ராமிஸ் வேர்ட்ஸா, எதை நம்ம உள்ளத்துல வச்சிருக்கணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த உலகத்துக்கு பூர்ணமான இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்க தேவையில்லை. ஓகேயா? ஏன்னா இந்த வேர்ட்ஸ் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. எதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது? என் திங்கிங் ப்ராசஸ்க்கு நான் கேட்கிற இந்த வேர்ட்ஸ் தான் ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன கேட்கிறேன்றத பொறுத்துதான் நான் யோசிக்கிறேன் நானு. அப்ப நான் இந்த இறை வார்த்தை, இப்ப சிஸ்டர் உங்களை கன்ஃபெஸ் பண்ண வச்சாங்க, அழகா சொன்னீங்க. ஐ கமிட் மை வேஸ் டு த லார்ட், ஐ கேன் டு ஆல் திங்ஸ், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ எம் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ன்ற அளவுக்கு நல்ல அருமையான வேர்ட்ஸை கன்ஃபெஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து ஒரு ரினியூவல் ப்ராசஸ் கொண்டு போகுது. ஓகே, யுவர் மைண்ட் இஸ் கெட்டிங் ரினியூடு அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அது உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, அந்த இறை வார்த்தை ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் நீங்க கன்ஃபெஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹோப் கொடுக்குது. நான் வந்து ஒரு வாட்டி ஹோப்பை பத்தி நடத்தும் போது 2 வகையான ஹோப் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்னு வந்து வேர்ல்டி, ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல். வேர்ல்டி ஹோப்ன்றது என்னன்னா, எனக்கு ஒரு 10 ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் நான் டேஸ்ட் பண்ணணும், 10 ஃபிளேவர்ஸ் ஆஃப் டோனட்ஸ் நான் டேஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு பெரிய BMW கார் வேணும். அதாவது மோர் தென் நீட், வாண்ட்குள்ள நான் போகும்போது, வேர்ல்டி வாண்ட்குள்ள போகும்போது அது வந்து ஒரு வேர்ல்டி ஹோப். ஆனா when I say I can do all things to Christ who strengthens me, ஆண்டவரோட துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்குள்ள இருக்குதுன்னு நான் கன்ஃபெஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோப் நான் செட் பண்றேன். ஓகேயா? உலக ரீதியில நான் இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருக்கிறேன், ஆனா நான் அதை பார்க்க போதில்ல. இறை வார்த்தை சொல்லுது என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். அந்த ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு எதிர்நோக்க கொண்டு என்னோட ஃபெய்த் பயணம் நடக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. கொஞ்ச நேரம் ஸ்டெப்ஸ் ஏறின பிறகு நீங்க ஒரு ஹைட்ல இருக்கிறீங்க. அப்ப இந்த ஃபெய்த் வாக்ல, கிளென், ஆர் யூ லிசனிங்? கிளென், ஆர் யூ லிசனிங்? யா, தட்ஸ் குட். ஓகே, சோ இப்போ இந்த ஃபெய்த் வாக்ல என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த எதிர்நோக்கி எனக்கு இருக்கணும். எனக்கு ஒரு ஹோப் இருக்கணும். ஹோப் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? ஒரு ப்ராமிஸை பேஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஃபெய்த் வாக்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் கிளைம் பண்ணி என்ன பொசிஷனை நான் ரீச் பண்ண போறேன், அந்த வாக்குக்கான ஸ்டெப்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் வந்து அந்த வேர்டை கேட்கிறேன், ப்ராமிஸை கேட்கிறேன், அதனால என்னோட மைண்ட் வந்து ரினியூ ஆகுது. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோப் செட் பண்றேன். அப்ப அந்த ஹோப் செட் பண்ணும்போது என்னன்னா, அது கூடவே சேர்த்து ஒரு இமேஜினேஷன் வருது. ஓகேயா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து ஏப்ரஹாமுக்கு வந்து ஒரு குழந்தையே இல்லாத ஒருத்தரா அவர் இருந்தாரு. அவர் ஒரு 75 இயர்ஸ் இருக்கும்போது கடவுள் அவர்கிட்ட வந்து சொல்றாரு, you're going to become a father of many nations. அவர் ஏற்கனவே ரொம்ப முதிர்ந்த வயது, உடம்புல வந்து பல பலவீனங்கள் தெரியுது அவருக்கு. ஆனாலும் அவரோட இமேஜினேஷன்ல கடவுள் அவருக்கு ஒரு இமேஜினேஷன் கொடுக்கிறாரு. அது அப்படி எப்படின்னா, நைட்ல ஸ்கைல இருக்கிற ஸ்டார்ஸ கவுண்ட் பண்ண சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அவரோட லீனேஜ் வளர போகுது, அவரோட பிள்ளைகள். ஓகே, பிகாஸ் he is going to become a father of many nations. அந்த அளவுக்கு அவரோட சந்ததி வளர போகுது. காலையில என்ன சொல்றாருன்னா, மணல பாரு, எவ்வளவு மணல் இருக்குது, அந்த அளவுக்கு உன் சந்ததி வளர போகுது. So he connected an imagination to that hope. அந்த இமேஜினேஷன் கொடுத்ததுக்கு அப்ப அவருக்கு என்ன ஆகும்? ஏப்ரஹாம்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், ஒரு உணர்வு. ஏன்னா அவருக்கு அந்த மணலை பார்க்கும் போதெல்லாம் அந்த வாக்குறுதி அவருக்கு ஞாபகம் வருது. அந்த இரவுல அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதும் அவருக்கு அந்த வாக்குறுதி வருது. அந்த ஆண்டவரோட வாக்குறுதி ஒரு தனி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த நிலையில இருந்து ஒரு எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும், பெர்ஃபெக்ட் டிசிஷனா இருக்கும். அது வந்து எப்படின்னா, அது வெறும் டிசிஷன் எடுக்கிறதோட இல்லாம நெக்ஸ்ட் நான் வந்து வேர்டுனால என் மைண்ட் ரினியூ ஆச்சு, நான் ஒரு இமேஜினேஷன் செட் பண்றேன்,
அதுக்கப்புறம் எனக்குள்ள நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் வருது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என் ஆக்ஷன்ஸ்ல அதை ரிஃப்ளெக்ட் பண்றேன். என் ஆக்ஷன்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது எனக்கு ஒரு ஹேபிட் ஆகுது. இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சிக் ஆனோம்னா என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் கிட்ட ஓடுவோம். ஆனா இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஒருத்தர் ஃபீவரோ அடிபட்டுச்சோ உடனே நம்ம என்ன சொல்வோம், ஒரு இறைவார்த்தையை சொல்வோம். எந்த இறைவார்த்தையை சொல்வோம்? என்னது, உணர்வாட்டி சொல்லுங்க. I'm healed by Jesus' wound. By his wounds I am healed. Okay, 1 Peter 2:24 நீங்க claim பண்ணுவீங்க. Excellent. இப்ப இது உங்களுக்கு எப்படி ஆச்சு? சொல்ல 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 ஒரு வாட்டி சொன்னீங்க, 2 வாட்டி சொன்னீங்க, 3ஆவது வாட்டி சொன்னீங்க. இப்ப அது ஒரு ஹேபிட் ஆச்சு. ஒருத்தவங்களுக்கு ஃபீவர்னா உடனே போய் நீங்க ஹீலிங் பிரேயர் பண்ணுவீங்க இந்த வேர்ஸை வச்சு. அப்ப நீங்க தொடர்ந்து ஒரு ஆக்ஷனை நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் ஆகுது. அப்பதான் அந்த ஃபெய்த்ன்ற ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ள செட் ஆகுது. அப்ப நீங்க ஒரு சக்சஸ பாக்குறீங்க, ஹீலிங்க பாக்குறீங்க. அதுதான் இங்க வந்து நீங்க விட்னஸ் பண்றீங்க. நான் இந்த சொன்னேன், நான் வந்து என்னோட டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கினேன், நான் இந்த வேர்டை கன்ஃபெஸ் பண்ணேன், எனக்குள்ள இந்த சேஞ்ச் வந்துச்சு. So it is all starting with the word confession, the word that you all tell, linked to an imagination. அப்போ உங்க மைண்டும் ரினியூ ஆகுது, உங்க ஆக்ஷன்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது கண்டினியூஸா நடக்கும்போது அது ஒரு ஹேபிட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும். இப்ப வந்து அது ஒரு கேரக்டராவே மாறிடுது கொஞ்ச நாள்ல. அது நீங்க யாருன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா சொல்லுவாங்க, ஆலன் வந்து ஒரு பயங்கரமான கிஃப்டட் சைல்டு, அவன் ப்ரே பண்ணானா நீ உடனே ஹீல் ஆயிடுவ. அது உன்னை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உன்னோட கேரக்டரா மாறிடும். கிளென் வந்து பயங்கரமா வந்து அவனோட ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ் பண்றான். ஏன்னா அவன் வந்து கன்ஃபெஸ் பண்றான். கன்ஃபெஸ் வேர்ட் கன்ஃபெஷன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. தட்ஸ் வை இஸ் இம்ப்ரூவிங் இன் ஹிஸ் மார்க்ஸ். அந்த மாதிரி உங்களோட ஒரு கேரக்டராவே அது மாத்திடும். The process that you all go through will make you all to get a character. இப்ப நீங்க இந்த ஃபெய்த் நீங்க செட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாலேஜ் ஆஃப் வாட்? நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த ட்ரூத், ஒரு இறைவார்த்தை இருக்குது, the truth will set you free. ட்ரூத்ன்றது நத்திங் பட் தி வேர்ட் ஆஃப் காட். அந்த இறைவார்த்தை உன்னோட ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்தும் உன்னை விடுவிக்கும். நீங்க லைஃப்ல நீங்க நடந்து போகும்போது திடீர்னு ஒரு பள்ளம் இருக்கலாம், இல்லைன்னா தடிக்க விழுந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாடு உங்களை முட்டை வரலாம். எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஃபேஸ் பண்றவங்களா இருந்தாலும் இந்த இறைவார்த்தை உங்களை ஃப்ரீ ஆக்கும். அப்ப நாலேஜ் ஆஃப் காட் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இப்ப சிஸ்டர் உங்களை வந்து ஒரு 5-6 வசனம் படிக்க வைக்கிறாங்க. இந்த 6 வசனம் உங்களுக்கு நாலேஜ் தானே. இந்த அதுவும் இன்னும் அழகா சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க நன்றி சொல்லும்போது இந்த வசனத்தை யூஸ் பண்ண எனக்கு இது ஆச்சு, இந்த பட்டன் பிரஸ் பண்ணா எனக்கு இந்த ஜூஸ் கிடைச்சதுன்ற மாதிரி எந்த வேர்ஸ் யூஸ் பண்ணி எந்த கீயை ஓபன் பண்ணா எந்த ரூம்குள்ள நீங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். சோ நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இப்ப இந்த நாலேஜ் மட்டுமே இருக்கும்னா, இப்ப நான் சொன்ன நிறைய பிட்ஃபால்ஸ் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும், உங்க பாதைகள்ல ட்ரையல்ஸ் இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தது பைபிள்லன்னு பாத்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல ஜோசப் ஒருத்தர் இருந்தாரு, ஜேக்கபோட ஒரு சன். அவங்க அண்ணன்மார்களே அவரை வந்து வித்துடுவாங்க இல்லையா, எகிப்துல ஒரு அடிமையா அவரை வித்துடுவாங்க. அப்ப அவர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாரு. ஆனா யோசேப்பு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பர்சன். ஒரு நாள் கூட கடவுளை வந்து அவர் வந்து he didn't curse God. கடவுளை பத்தி எதுவும் தப்பா பேசல, அவங்க அண்ணன்மார்கள் பத்தியே அவர் தப்பா பேசல. அவர் என்னைக்குமே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு ப்ராமிஸ், கடவுளை அவர் காமிச்ச ஒரு விஷனை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப கடவுள் அந்த மாதிரி அவர் வந்து ஆண்டவரோட வார்த்தைக்கு இணங்கி நடக்கும்போது, அவர் கஷ்டம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல கூட அவர் அந்த வார்த்தைக்கு இணங்கி நடக்கும்போது அவரை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போறாரு. ஒரு அந்த அந்த ஃபாரோனோட கண்கள்ல இவர் வந்து அவரோட விஸ்டம், அந்த விஷனை, அவரோட இந்த ஃபாரோனோட ட்ரீமை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறாரு. ஓகே, ஒரு 7 years ஆஃப் நல்ல வளமான ஹார்வெஸ்ட் கிடைக்கும் போது, அதுக்கப்புறம் 7 years ஆஃப் ஃபேமின் நடக்க போகுது. அப்ப நீ அந்த டைம்ல நீ சேவ் பண்ணனா, அந்த ஹார்வெஸ்ட நீ சேவ் பண்ணனா எல்லா நாட்டுக்கும் நீ வந்து தானியத்தை கொடுக்குற அளவுக்கு நீ வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஸ்டம் தாட்டை கொடுத்த தொட்டு அந்த ஃபாரோன் வந்து அவரை கவர்னர் ஆஃப் தட் கண்ட்ரியாவே மாத்திடுறாரு அவரை. சோ அப்ப ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் கோ த்ரூ பண்ண ஒரு
டெம்பரன்ஸ் வேணும். டெம்பரன்ஸ்னா யூ ஷுட் ஹோல்ட் ஆன் டு த ப்ராமிஸ். அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கூட நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிக்க முடியணும் உங்களால. இப்ப ஆண்டிக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சொல்றேன். ஆண்டி வந்து நடுவுல வேலை எனக்கு வந்து இல்லாம இருந்தது. நான் வேலை தேடினேன். வேலை தேடுற டைம்ல வந்து ஆண்டி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருந்தேன். ஓகே, இப்ப எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம்ல மேத்ஸ் டீச்சருக்கு கிடைக்குது. அப்ப நான் வந்து உடனே யோசிச்சிட கூடாது, ஐயோ இது புது கரிக்குலம், புது சப்ஜெக்ட், என்னால எடுக்க முடியுமா, அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் சாத்தான் கொடுப்பான். ஆனா நீங்க சொன்ன அதே வசனத்தை தான் நானும் சொன்னேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னோட ஸ்ட்ரெங்க்னால இல்ல, ஆனா கிறிஸ்துவோட ஸ்ட்ரெங்க்னால என்னால பண்ண முடியும்னு நான் விசுவசிச்சேன். ரெண்டாவது, நான் அதோட நிறுத்தல, விசுவசிக்கிறதோட நிறுத்தல, எடுத்து நான் ப்ரொசீட் பண்ணேன். எப்படி அதை அணுகணும், கடவுளோட விஸ்டம் கேட்டேன். எப்படி நான் அணுகணும், எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது ப்ரிப்பேர் பண்ணி, எனக்கு எந்த பயம் இருந்தாலும் எல்லா பயத்தையும் தகர்த்தெறிஞ்சு தைரியமா நான் போய் அந்த டெமோ கிளாஸ கொடுத்தேன். நான் எதை வச்சு கொடுத்தேன், அந்த வேர்ட் கன்ஃபெஷன் கொடுத்த அந்த உறுதி, அந்த கான்பிடன்ஸை வச்சு நான் போய் கொடுத்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சு, அவங்க they were not happy with my result. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமும் எழுத வச்சாங்க. சாட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் எழுத வச்சாங்க. அந்த எக்ஸாம்ல ரொம்ப வருஷம் ஆச்சு நான் மேக்ஸ் பண்ணி. ஏன்னா நான் சொன்னேன்ல, எனக்கு 3 years ஆஃப் இங்கிலீஷ் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஐ டென்ட் டூ வெல் இன் தட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, we are not happy with the resultன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நான் வந்து உடனே நான் டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஃபியர்க்குள்ள நான் போல. நான் ஸ்ட்ராங்கா அந்த வேர்டை தான் கன்ஃபெஸ் பண்ணேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. இன்னொரு வசனமும் நான் சொன்னேன், seek ye first the kingdom of God and rest shall come unto you. நான் ஆண்டவரோட ராஜ்யத்தை நான் தேடுறேன், அப்ப இது அனைத்தும் எனக்கு வந்து அடையும்ன்ற அந்த உறுதியோட நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஆண்டவர் என்ன அவரோட ஞானத்தை கொண்டு என்ன அருமையா பிரசன்ட் பண்ண வச்சாரு அந்த டெமோவை. அந்த சாட் பேப்பரை மறுபடியும் எழுதினேன், சூப்பரா எழுதிட்டேன் இந்த வாட்டி. அண்ட் எனக்கு அந்த வேலையும் கிடைச்சி 1 month ஆயிடுச்சு. நான் அந்த ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றேன். அப்ப நம்ம வந்து ஒரு ட்ரையல் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணும்போது கூட we should hold on to the promise of the Lord and we should progress. அப்படி நீங்க ப்ரோக்ரஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்க பண்ற எல்லா ஒர்க்கும் பெர்ஃபெக்ட் ஒர்க்கா மாறும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இப்ப நான் வேர்ட் கன்ஃபெஸ் பண்ணி நான் ஒரு சக்சஸ் பார்த்தது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், இன்னொருத்தவங்க வேலை தேடுறவங்களுக்கு அதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அது ஒரு டெஸ்ட் மணியா நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். அப்ப அவங்களுக்குள்ளயும் அந்த ட்ரஸ்ட் நல்லா பில்ட் ஆகும். இது என்ன ஆகும்னா, அல்டிமேட்டா ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வா அது எக்ஸிபிட் ஆகும். ஓகே, out of love I want to reach out to people who are looking out for a job. அப்ப என்னோட டெஸ்டிமனி அவங்களுக்கு ஒரு ஃபெய்த்தோட ஒரு இன்கிரிமெண்டா மாறும். அந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் தட் ஃபெய்த் வாக் வில் பி தட் லவ், ஆக்ட் ஆஃப் லவ். மதர் மேரிக்கு வந்து ஏஞ்சல் கேப்ரியல் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக போது, ஓகே, கடவுளோட மகன் உங்களுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து let it be done according to your will Lord ன்னு சப்மிட் பண்றாங்க. ஆனா அடுத்த நிமிஷம், அந்த சப்மிஷனுக்கு அடுத்த நிமிஷம் உங்களோட கசினும் கன்சீவ் ஆயிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு போய் உதவ போறாங்க இல்லையா. சோ நீங்க அந்த ஃபெய்த்தோட ஒரு சக்சஸ பார்த்த உடனே இமீடியட்டா நீங்க வந்து உங்களோட பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்க ஃபேமிலிக்கோ நீங்க ரீச் அவுட் பண்ணணும் as an act of love. Okay, that will be your highest form of your faith. கடவுளோட அன்பு நம்ம ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலயும் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்போட பேரு அகாப்பே லவ். அந்த லவ்வை கொண்டு நான் வந்து ஆக்ட் பண்ணணும். எனக்கு ஷேரிங் ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, நான் இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம பார்த்தது தெரியுதுங்களா, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சிஸ்டர். இதுதான் நம்ம பார்த்த ஸ்லைடு இன்னைக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், திங்கிங், அதுக்கப்புறம் என் மைண்ட் ரினியூ ஆகுது. அப்போ எனக்குள்ள கரெக்டான ஸ்பிரிச்சுவல் ஹோப் செட் ஆகுது. அப்போ எனக்குள்ள பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. நான் எடுக்கிற டிசிஷன் ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்குது. அதை நான் ஆக்ஷன்ல காமிக்கும் போது அது பிலீஃபா மாறுது. நான் அந்த ஆக்ஷனை கண்டினியூஸா செயின் ரியாக்ஷனா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஹேபிட் ஆகுது. ஹேபிட் வந்து என்னோட கேரக்டரா செட் ஆயிடுது. அது வந்து ஸ்ட்ராங் ஃபெய்த்தா எனக்குள்ள பில்ட் ஆகி அது ஒரு நற்குணம், ஒரு நல்ல வர்ச்சுவா எனக்குள்ள வருது.
அப்ப என்ன ஆகுதுன்னா ஆண்டவரை பற்றிய நாலேஜ் எனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன ட்ரையல்னா கஷ்டம், ஓகே, துன்பம், எந்த ஒரு துன்பமான ஃபேஸ்ல இருந்தாலும் நான் உறுதிப்படுறேன். ஓகே, ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் தட் பிகாஸ் த வேர்ட் இஸ் கிவிங் மீ தட் ஸ்ட்ரென்த் டு ஸ்டாண்ட் இன் தட் சிச்சுவேஷன். நான் பேஷண்டா அதை கோ த்ரூ பண்றேன். அப்ப நான் பண்ற ஒவ்வொரு ஒர்க்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. இட்ஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ கெட். அது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. அப்ப that confidence, highest form of that faith will be that trust. okay, அப்ப எனக்குள்ள godliness, காடோட கேரக்டர்ஸ்லாம் எனக்குள்ள வருது. ஐ எம் பிகமிங், பால் சொல்வார் இல்லையா, நான்ன்றது சுயம் மறித்து கிறிஸ்து எனக்குள் வாழணும். அப்ப காட்லி நேச்சர் எனக்குள்ள வருது. அப்ப ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸோ லவ்வோட நான் மத்தவங்கள ரீச் அவுட் பண்றேன். ஸோ அல்டிமேட் ஆக்ட் வந்து ஒரு லவ்வா தான் இருக்கணும். உங்களோட ஆக்ட் ஆஃப் லவ், தட் வில் பி யுவர் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யுவர் ஃபெய்த். ஃபெய்த் வித்வுட் லவ் இஸ் an empty gong ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? Praise the Lord, sister.